கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல கதை. பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நிறைய நம்பிக்கை உண்டு, நம்பலாம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அதே பைத்தியமாக இருப்பாங்க. வாஸ்துலேயும் சரி, அதே மாதிரி ரொம்ப பைத்தியமாக இருப்பாங்க. நான் வாஸ்துக்காக நிறைய வீட்டெல்லாம் மாற்றிருக்கேன். ஏன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர் கொண்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் அது இருக்கக்கூடாது, அந்த பக்கம் இது இருக்கக்கூடாது. ஆனால் வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எது எப்படி இருந்தாலும் நடக்குங்கிறதா நடக்கும். ஆனால் ஓரளவுக்கு முடிஞ்சதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இந்த இடத்துல அக்னி இருக்கணுங்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டு வாஸ்துவில் அக்னி வேறு இடத்துல இருக்குன்னா, எங்கே அக்னி இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி எப்போவுமே அங்கே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி வச்சிடுறது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அழகான பரிகாரங்கள் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே ஃப்ளாட்டில் குடியிருக்கோம், மாற்றவா முடியும்? நான் எவ்வளோ மாற்றிருக்கேன் தெரியுங்களா? கிச்சனை பாத்ரூமை கிச்சன் ஆக்கி இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணி காசை லட்ச லட்சமாக செலவு பண்ணி கடைசியில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு தானே வந்தேன். ஸோ அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க. ரொம்பவும் நம்பாதீங்க. எந்த அளவுக்கு நம்பணுமோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் உங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. சரி, கதைக்கு வருவோம். ஒரு தடவை மகாபாரத்தில் பாண்டு மகாராஜர் இறக்கக்கூடிய ஒரு டைம் வருது. அவருடைய பிள்ளைகள் தான் அர்ஜுனன், தர்மர், இவங்க எல்லாருமே, நகுலன், சகாதேவன், பீமன் எல்லாம் அவருடைய குழந்தைங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தர்மரை கூப்பிட்டு எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் இறந்த உடனே என்னுடைய இந்த உடம்பை நீங்கள் நெருப்புக்கு அக்னிக்கு ஆளாக்கிடாதீங்க, எல்லோரும் கொஞ்சம் பங்கு போட்டு கொஞ்சம் இதை சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு ஐதீகம். இது எந்த அளவுக்கு, இதை நானும் புத்தகத்தில் படித்தது தான். கதையோட கருத்தை மட்டும் கேட்டுக்கோங்க, ஓகேயா? ஸோ உடம்பை பிச்சு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா? அதை கேட்ட உடனே சரி இவங்க அது பிரகாரமே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கிருஷ்ணர் கோச்சுக்கிறாராம். உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா? உங்கள் அப்பா தான் இந்த மாதிரி சொன்னார்னா நீங்களும் அதையே கடைப்பிடிக்க போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதை பாருப்பா, நான் ஒரு பையனை கூப்பிட்டாரு. அவன் ஜோசியத்தில் ரொம்பவும் நல்ல ஒரு, அதாவது ஞானம் உள்ள ஒரு பையன். அவனுக்கு ஜோசியம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் நீங்கள் இவர் பக்கத்தில் உட்காரு, நாங்கள் போய் காட்டில் எங்கே இருக்குது, எப்படி சதம் மூட்டலான்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவனுக்கு மட்டும் அப்பா சொல்லிட்டாங்களே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையாச்சு, அப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம இப்படி செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்பா எதனால் சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் இதனால் மிகப்பெரிய பயனுன்னு சொன்னார், அது என்ன பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பார்க்குறான் இப்படி பார்க்குறான். யாரில்னு சுண்டு வரலை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்றான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கட்டையை சுமந்துக்கிட்டு வராங்க. ஆனால் கிருஷ்ணருடைய தலைக்கு மேலே மட்டும் கட்டை மிதந்துக்கிட்டே வருதான், அவர் சுமக்கவே இல்லை. ஆனால் அவரும் மற்றவங்க கூட உட்காரும்போது, அப்பா களைப்பா, எவ்வளோ கட்டைப்பா சுமந்துட்டு வந்தோன்னு பெருமூச்சு விட்டு உட்கார்றாரு. சகாதேவன் கிருஷ்ணர் காதுகிட்ட கிருஷ்ணா நீ கட்டையை சுமக்கவே இல்லை, நான் பார்த்தேன், கட்டை மேலே மிதந்து அப்படியே வந்தது, ஆனால் நீ என்னமோ பெருசாக நிறைய பாரமாக தூக்கிட்டு வந்த மாதிரி நடிக்கிறிய, ஏன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டவுடனே கிருஷ்ணருக்கு உடனே ஷாக் ஆகுது. ஓஹோ, இவன் நம்ம பேச்சையே மீறி அந்த ஏதோ உடல்லேருந்து ஒரு பகுதி எடுத்து இவன் சாப்பிட்ருக்கான், அதனால தான் இவனுக்கு எல்லாமே இவன் கண்ணுக்கு தெரியுது. அதே மாதிரி இவனுக்கு ஃப்யூச்சரும் தெரியக்கூடிய, அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், பிற்காலத்தில் என்ன நடக்குங்கிறது கூட இவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அவர் கொஞ்சம் கோச்சுக்கிறாரு. இதை பாரு, இது தெய்வ சக்தி, இதை நீ பண்ணது தப்பு, எப்போவுமே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கக்கூடாது, இது ஒரு தெய்வத்துடைய அருள், அதை நீ அவசரப்பட்டு நீ கற்றுக்கிட்ட, எனிவே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், சகாதேவன்ட்ட தான் இவர் நம்ம துரியோதனன் டைம் கேட்பார், எனக்கு நாள் குறித்து கொடு, எனக்கு நான் ஜெயிக்கணும், அதாவது இந்த 5 பேரை கொல்றதுக்கு, அவங்க படைகளை கொல்றதுக்கு அவங்க தம்பிக்கிட்டே டேட்டு கேட்குறாரு. இவருக்கு என்ன ஒரு கர்வம்னா, சகாதேவருக்கு என்னை மிஞ்சிய ஒரு ஜோசியர் இல்லை, எனக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு அவருக்கு தன் மேலேயே ஒரு பெருமிதம். அதனால தான் அவர் அந்த டேட்டை கூட குறித்து கொடுக்குறாரு. ஆனால் கிருஷ்ணர் அதுலேயும் கொஞ்சம் குளறுபடி பண்ணி அவங்கள கொஞ்சம் ஏமாற்றிடுவார். இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசியில் மகாபாரத போர்லாம் முடியுது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சகாதேவன் கொஞ்சம் வருத்தமாக உட்காந்துருக்காரு. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, என்னப்பா பண்ணுறது, ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கான்னு. அப்படி இல்லை கிருஷ்ணா, இந்த ஜோசியமே பொய்யோ, எனக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறார். ஏன்பா, ஏன் உனக்கு இப்படி ஒரு விபரீத ஒரு ஆலோசனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அப்படி இந்த ஜோசியம் கரெக்டாக இருந்திருந்தா எனக்கு கர்ணன் என்னுடைய சகோதரன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, எனக்கு எல்லாமே முன்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுது, எங்கேயோ நடக்கிறதெல்லாம் தெரியுது, நான் பக்கத்தில் உட்காந்து என் பெரியப்பாவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல முடியுது. அப்படி இருக்கும் பொழுது
எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ல, கர்ணன் என்னுடைய அண்ணன்னு, ஏன் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, அப்புறம் எனக்கு என்னப்பா வேலை, எல்லாத்தையும் நீயே கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் நான் இல்லை, ஜோசியங்கிறது ஒரு 98% தான், அதையும் மீறி ஒரு 2% இன்னும் எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அக்காவுடைய மகள், அவள் பேர் வந்து புஷ்பலக்ஷ்மி, ரேகாவுடைய பிரதருக்கு பிறந்த குழந்தை. பார்க்குறதுக்கு ரேகா மாதிரியே இருப்பாள், 5 அடி 7 அங்குலம், அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ அழகாக இருப்பாள் பார்க்குறதுக்கு. அவள் ஜாதகம் பார்த்த அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அவள் மிகப்பெரிய நடிகையாகி அந்த பெரிய வந்து சாதிப்பா அப்படின்னு சொல்லி எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எங்கள் அக்கா அத்திம்பேர் அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு வச்சுங்க, எனக்கும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை வந்து பல்லில் இந்த ஃப்ரண்ட்டில் பிரேஸ் போடுறாங்க இல்லையா, போட்டு கொக்கோ கோலா டின், அப்போல்லாம் டின் கோக் வந்தது புதுசாக, அதை ஓப்பன் பண்ணி அது மேலே அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பென்சிலின் இன்ஜெக்ஷன் வந்து செக் பண்ணாமல் போட்டு அவளுக்கு பிரெயின் ஹேமரேஜ் ஆகி 16 வயசில் அந்த குழந்தை செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா வந்து, எங்கள் அக்கா மெட்ராஸில் இருந்து திருப்பதிக்கு நடந்து போவாங்க, மெட்ராஸ்லேருந்து கருமாரியம்மன் கோயிலுக்கு நடந்து போவாங்க. அவ்வளோ ஒரு தீவிர பக்தியானவங்க, தெய்வமே இல்லைன்னு சொல்லி கிறிஸ்துவ மதத்துக்கு அப்புறமா மாறினாங்க. ஸோ ஜோசியத்தில் அவ்வளோ சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு நமக்கு தெரியாது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வாஸ்து, ஒரு ஜோசியம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறி சொல்கிறது, இதிலெல்லாம் நீங்கள் பரிபூர்ணமாக போய் உங்கள் மனசை நீங்கள் விடாமல், நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் வந்து எது நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிறதுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எதை நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும், டவுட்டே கிடையாது. நீங்கள் நல்லதையே நினைங்க, நீங்கள் நல்லதே நடக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஐயோ என் பிள்ளை இப்படி ஆகிடணும், ஐயோ என் பிள்ளை இப்படி ஆகிடணும், இப்படி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ராங்காக யோசிக்காதீங்க, எப்பவும் கரெக்டாக நல்லதையே யோசிங்க. உங்களுக்காக இன்னொரு சின்ன கதை. நம்மளுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியருடைய ரொம்ப ஸ்டான்ச் டிவோட்டி வந்து கூறத்தாழ்வார். அவருடைய மகன்தான் பராசர பட்டர். அவருக்கு ஒரு முறை வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. ஒரு தடவை வந்து அவர் காட்டில் இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து மயங்கி விழுந்துடுறார். உடனே கூட இந்த சிஷ்யாக்கள்லாம் அவரை தூக்கிட்டு வந்து ஆஸ்வாசப்படுத்தி, சுவாமி என்னாச்சு, சுவாமி என்னாச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளித்து அவர் வந்து மயக்கத்துலேருந்து தெளிவிக்கிறாங்க. அப்படி மயக்கம் தெளிஞ்சோடனே என்னாச்சு சுவாமி, ஏன் மூர்ச்சி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அதை பார்த்த உடனே நான் எனக்கு மூர்ச்சை ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. என்ன பார்த்தேன் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு முயலை ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த முயலை பிடிச்சி தன்னுடைய மூட்டைக்குள்ளே போட்டு அந்த முயலை வந்து அவன் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். அதை பார்த்த அந்த முயலோட அம்மா ஓடி வந்து அந்த வேட்டைக்காரன் காலை பிடிச்சிட்டு கதறுது, தயவுசெய்து என் குட்டியை விட்டுடுங்க, என் குட்டியை விட்டுடுங்க, அவன் காலை பிடிச்சிட்டு எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அது கெஞ்சுது. அது வடித்த கண்ணீரையும் அதோடைய சரணாகதியும் பார்த்து அந்த வேட்டைக்காரன் சரின்னு சொல்லி பழிச்சு போன அந்த குட்டி முயல் எடுத்து அந்த தாய்கிட்ட விட்டுடுறான். அந்த தாய் அந்த முயல் குட்டி எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக காட்டுக்குள்ளே ஓடி போகுது. அதை பார்த்த உடனே நான் மூர்ச்சி ஆகிட்டேன். இதில் என்ன இருக்குது சுவாமி மூர்ச்சியாகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் இருக்குது. ஒரு சாதாரண காட்டில் இருக்கிற ஒரு சின்ன முயல், அதுக்கு இருக்கிற அறிவு கூட இன்றைக்கி மக்களுக்கு இல்லையே, எனக்கு இல்லையே நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த வேதனையில் தான் நான் வந்து மூர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா ஒரு சாதாரண முயல் வந்து சரணாகதி அடையுது. ஒரு வேட்டைக்காரன் கால், அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? வேட்டைக்காரன் காலை பிடிச்சி கெஞ்சினா வேட்டைக்காரன் கருணை காட்டுவான்னு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனால் தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஓடி போய் இந்த வேட்டைக்காரன் காலை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சுது. அவனும் மனசு இறங்கி என் காலை பிடிச்சிட்டல்ல, சரிப்போ பரவாயில்ல. அவன் நினச்சிருந்தா அந்த முயலையும் தூக்கி மூட்டைக்குள்ளே போட்டு கட்டி வீட்டில் போய் 1க்கு 2 பெருசாக பிரியாணி பண்ணி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அவன் அப்படி பண்ணலை. அந்த முயல் தன் காலை கட்டி பிடிச்சிட்டு அழுறதை பார்த்த உடனே அவன் வந்து மனம் இறங்கி அவனுடைய மூட்டையில் இருந்த அந்த குட்டி முயலை தூக்கி வெளியே கொடுத்து சரி பழைச்சி போன்னு சொல்லி அமுச்சிட்றான். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு சாதாரண முயல் கூட சரணாகதி பண்ண உடனே, சரணாகதினா என்னன்னு தெரியாத ஒரு வேட்டைக்காரன் அந்த குட்டி முயலை விட்டு கொடுக்குறான். அப்போ அந்த பகவான்கிட்ட எனக்கு சர்வமும் நீ தான், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை,
எனக்கு எதுவுமே தெரியாது, நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம சரணாகதி அடைஞ்சா அந்த கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபீலோடையே மறுபடியும் எல்லாரையும் இன்னொரு கதையில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.